வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையார்லேருந்து. இன்று ஒரு கோயில், இன்று ஒரு பரிகாரம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோயில் நாச்சியார் கோயில். இந்த கோயில் பல மகத்துவம் பெற்றது. அங்கே இருக்கக்கூடிய கல் கருடன் ரொம்ப சிறப்பு. கல் கருட சேவை ரொம்ப சிறப்பு. அந்த கருடனை பற்றி பேசணுன்னா தனியாக பேசிக்கிட்டே போகலாம். அதை இன்னொரு நாள் பேசுகிறேன். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவி இடையே ஒற்றுமை இல்லாமல் போனது, ஒற்றுமை இல்லாமல் போகிறது. சில பேர் பிரிஞ்சு வாழ்வாங்க, டைவர்ஸ் அப்ளை பண்ணுவாங்க. டைவர்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 பேரில் ஒருத்தருக்கு மட்டும் சேர்ந்து வாழணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். இப்போ மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் 2 பேரும் பிரிஞ்சு போகிறது அப்படிங்கிறத நம்ம விட்டுருவோம். அந்த சப்ஜெக்டுக்குலாம் நான் வரல. கருத்து வேறுபாடுக்கு காரணமாக அம்மா வீட்டுக்கு வந்துடுவாங்க. திருப்பி போகிறதுக்கு ஒரு ஈகோ கிளாஷ் ஆகும். அவர் கூப்பிட மாட்டார். இல்லைன்னா இருவரில் ஒருத்தர் சண்டை போடுவார், டைவர்ஸ் பண்ணுறேன்பார். இல்லை அந்த அம்மா டைவர்ஸ் பண்ணணுங்கிறாங்க. இவருக்கு அந்த பெண்ணை பிரிய முடியாமல் ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க. அல்லது 2 பேருக்குமே அந்த எண்ணம் இருக்கும், ஆனால் பெற்றோர்கள் பிரிக்கணும்னு நினைப்பாங்க. இந்த மாதிரியான காரணங்கள் எதுவாக இருந்தாலும் பிரிந்த கணவன் மனைவி சேருவதற்கு இந்த நாச்சியார் கோயிலில் போய் அங்கே பெருமாளையும் தாயாரையும் வணங்கணும். எல்லா கோயில்லையும் தானே பெருமாள் தாயார் இருக்காங்க. நாச்சியார் கோயிலில் என்ன விசேஷம் அப்படின்னா, அதே மாதிரி இதில் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். சில வீட்டில் இந்த பெண் மாமியார் கொடுமையெல்லாம் இப்போ கிடையாது. இப்போ பெண் வர்ற மருமகள் தான் டாமினேஷன் பண்ணுறாங்க. இருந்தாலும் எங்கோ ஒரு சில இடங்களில் அந்த பவரை மாமியார் விட்டு கொடுக்க மாட்டாங்க. எனக்கு அப்புறம்தான் நீ அப்படிம்பாங்க. அப்போ அந்த பெண்ணுக்கு எந்த விதமான ஒரு உரிமையும் இருக்காது. அந்த வீட்டுக்கு, அந்த கணவன் வீட்டுக்கு போய், புகுந்த வீட்டுக்கு போய் அந்த பெண்ணுக்கு எந்த விதமான உரிமையும் இருக்காது. உரிமை மறுக்கப்படும். அந்த பொண்ணுக்கு எந்த டிசிஷனும் தானாக எடுக்க முடியாது. அந்த மாதிரி கஷ்டப்படுற ஒரு சூழ்நிலையிலையும் சில பெண்கள் இருப்பாங்க. கணவன்கிட்ட போய் சொன்னால் எல்லாம் எங்கள் அம்மாட்ட போய் கேளு அப்படிம்பாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு எத்தனை வாட்டி பேசினாலும் அந்த பையன்கிட்ட இருந்து எந்த விதமான ரிசல்ட்டும் வராது. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அந்த பொண்ணு மனப்புழுக்கத்தில் இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இந்த நாச்சியார் கோயிலில் போய் அந்த பெருமாளையும் தாயாரையும் வணங்கணும். அந்த அம்மாள் பேரே நாச்சியார் தான். நீங்கள் அர்ச்சகர் தீபாரதனை காட்டிட்டு அவர் சொல்லுவார், அவர் காமிப்பார் கண்டிப்பாக. அந்த அம்மா கொத்து சாவியை இடுப்பில் வச்சுருப்பாங்க. அந்த கொத்து சாவியை பார்க்கணும். கொத்து சாவின்னா என்ன? உங்கள்கிட்ட பவர் வரப்போகுதுன்னு அர்த்தம். நீங்கள் எப்போ அந்த கொத்து சாவி, அதுக்காக நம்ம மாமியாரை நம்ம எதுவும் தீங்கு பண்ணுறதாகலாம் அர்த்தம் இல்லை. அந்த பவரை அவங்களே மனம் முகந்து உங்களுக்கு அந்த பவரை கொடுத்துருவாங்க. அப்போ அந்த கொத்து சாவி கையில் வந்தால் என்ன அர்த்தம்? நீங்கள் தான் அந்த வீட்டுக்கு ஓனர்னால் நீங்கள் அடுத்து நீங்கள் டிசிஷன் மேக்கர் நீங்கள் தான். அப்போ அந்த கணவனும் உங்களுக்கு கட்டுப்பட்டவராக இருப்பார். நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்பார். அப்போ 2 விஷயமா சொல்லியிருக்கோம். ஒன்று, கணவன் மனைவியுடைய பிரிவு இருந்தால் ஒன்று சேர்ந்துருவாங்க. மாமியாரோட டாமினேஷன் ஜாஸ்தியாக இருந்தால் அதுவும் சரியாகும். இதுவும் ஒரு வித பரிகாரம். என்ன சார் நாச்சியார் கோயிலுக்கு மட்டும் அவ்வளோ விசேஷம் அப்படின்னா, இந்த நாச்சியார் கோயில் மாதிரியே இன்னும் 2 கோயில்கள் இருக்குது. ஆனால் நாச்சியார் கோயிலில் என்ன விசேஷம் அப்படின்னா, நீங்கள் எந்த வைஷ்ணவ திருத்தலங்களுக்கு போனாலும் அங்கே தாயாருக்கு தனி சன்னதி, பெருமாளுக்கு தனி சன்னதி இருக்கும். தாயார் தனியாகவும் பெருமாள் தனியாகவும் தான் இருப்பாங்க எந்த கோயிலுக்கு நீங்கள் போனாலும். இப்போ திருப்பதி போங்க, பத்மாதி தாயார் கீழே இருப்பாங்க, பெருமாள் மேலே இருப்பார். தனி சன்னதியாக தான் இருக்கும். நீங்கள் எந்த கோயில் வைஷ்ணவ திவ்ய தேசங்கள் போனாலும் சரி, தாயாரை முதல்ல சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் பெருமாளை சேவிப்பாங்க. தனித்தனியாக தான் இருப்பாங்க. ஆனால் இங்கே தம்பதி சமேதையராக இருவரும் ஒன்றாக இருப்பாங்க. இது மாதிரி உப்பிலியப்பன் கோயிலில் பார்க்கலாம், ஸ்ரீவில்லிபுத்தூரில் பார்க்கலாம். இந்த 3 கோயில்களில் தான் தாயாரும் பெருமாளும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அதில் விசேஷமாக நாச்சியார் கோயிலில் அவங்களுடைய முழு பவரும் அவங்களுக்கு தான், நாச்சியாருக்கு தான். ஏன்னா அவங்க கல்யாணம் பண்ணி வரும்போதே எனக்கு அந்த பொறுப்பு, எனக்கு எல்லாமும் எனக்கு இருந்தால் மட்டும்தான் நான் திருமணம் செய்வேன்னு அவங்க ஒரு ரூல் போட்டே உள்ளே வந்தவங்க. அதனால தான் கொத்து சாவியோடு அந்த அம்மா இருப்பாங்க.
அவர்கள் இடுப்பில் இருக்கக்கூடிய கொத்து சாவியை அர்ச்சகர் காட்டுவார். அதை பார்த்துட்டு வரணும். பார்த்துட்டு வந்து ஒரு கோரிக்கையை வைத்து எனக்கும் அது போன்ற ஒரு பதவி கிடைக்கணும்னு நினச்சா அவர்களுக்கு மருமகளுக்கு அந்தஸ்து கிடைக்கும், கணவன் மனைவி இடையே ஒற்றுமை வரும், ஒரு சிறப்பான தம்பதியராக வாழ்க்கை நடத்த முடியும். மற்றொரு சிறப்பு என்ன அப்படின்னா, வேலையில் வந்து ப்ரமோஷன் இல்லை, எனக்கு ஒரு நல்ல ஒரு பதவி கிடைக்கலன்னு யார் போய் அந்த அம்மாவை வேண்டினாலும் ஒரு நல்ல ஒரு ஸ்திரமான ஒரு பதவியில் போய் உட்காருவாங்க. அவங்களுக்கு கீழே ஒரு 10 பேர் வேலையாள்களோடு இருக்கக்கூடிய ஒரு பதவி. முதல்ல பதவி வேலை கிடைக்கிறதுங்கிறது ஒரு விஷயம், அதில் ஒரு நல்ல வேலை கிடைக்கணும். அது ஒரு பதவிக்கான ஒரு இடம். உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, ஊதிய உயர்வு, நல்ல ஒரு போஸ்ட்டில் போய் உட்காரணும், அரசு உத்தியோகம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த கோவிலில் போய் நாச்சியாரை வணங்குங்க, சிறப்பாக வருவீங்க. இந்த கோயிலில் இருக்கக்கூடிய கல்கருட சேவை, கல்கருடனை பற்றி இன்னொரு வீடியோவில் உங்கள்கிட்ட சொல்கிறேன். கணவன் மனைவி ஒற்றுமையாக நீங்கள் வாழ வேண்டும் என்று அந்த நாச்சியாரை நானும் பிரார்த்திக்கிறேன். நன்றி.